ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மை 3D கிப்ஸ் வெப்சைட்டில் டிசைனர் பேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஏற்கனவே அதில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரி பண்ணி ஈஸியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். my3dgips.com வெப்சைட் வந்துக்குங்க. அதில் வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் 3D டிசைனர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபுல் டுட்டோரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே STL ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்போம். அது எதுக்கு தனித்தனியான்ட்டு ஒன்றா ஆக்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் அதை டைப் பண்ணணும். கீ செயின் அப்படின்ற டைப் பண்ணால் தான் காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டைப்பும் பண்ணலாம். அதே நேரம் ஃபுல் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அதில் லிஸ்ட்டில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ப்ரீமியம் பெய்ட் என்னென்ன இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குதுங்கிறத பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ கம்மியாக இருக்குது, நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் நிறைய சேர்ப்போம், அப்போ அதிகமாகும். அப்போ சர்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஃபுல் லிஸ்ட்டும் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃப்ளிப் நேம் தேவை. ஓகேங்களா, அதை கிளிக் கொடுக்குறேன். அட்மினே உள்ள விட மாட்டேங்கிறியா? ஓகே, இப்போ ஃபுல் டெம்ப்ளேட்டில் பெய்டு அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இதில் பெய்டுன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருக்கணும். ஃபுல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தீங்கன்னா இந்த டிசைனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மந்த்லி அல்லது வாங்கி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி இந்த டெம்ப்ளேட் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்க முடியாது. கட்டர் டூல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இப்போதைக்கு இருக்குது. டெம்ப்ளேட் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில டெம்ப்ளேட், அது ஒரு 4 டெம்ப்ளேட் தான் இருக்குது. இன்னொரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கொண்டாடுறது கொஞ்சம் கஷ்டம்ட்டு அதில் கொண்டாடல. கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு லிங்காக கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, 4-5 ஃபைலாக இருக்கனால இப்போ நமக்கு இப்படி கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இங்கிட்டு பார்த்தா முத்துராஜ், அதுக்கப்புறம் முத்து 14 லெட்டருக்காக அப்படி போட்டிருக்கேன். இங்கிட்டு பிரியதர்ஷினி அப்படின்ட்டு வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி 14 லெட்டர்ஸ் வரலும் நீங்கள் இதில் ஃப்ளிப் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் தேவையில்லை. சிம்பிளாக எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் கொண்டாந்துருக்கோம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெம்ப்ளேட்டுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸாம்பிள் இதில் இருக்க நேம் முத்துராஜ் அப்படிங்கிறது ஃபுல்லாக தேவையில்லை. சும்மா லவ் அப்படின்ட்டு ஒரு 4 லெட்டர் தேவை. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க டெக்ஸ்ட்டில் 4 லெட்டருக்காக லவ் ஹேட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, இந்த சைடு பார்த்தோம்னா லவ் தெரியும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாறல அப்படின்னா ரெஃபரன்ஸ் பூலியன் அமுத்திக்கிங்க. ஓகேங்களா, ஹேட் வந்துடுச்சு. பட் பார்த்தீங்கன்னா பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு கேட்பீங்க. ஒரு 4 லெட்டர் அப்படின்னா 200 வைக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, 200 கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு 180 அந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. அடுத்து லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்போம். டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்குது. கொஞ்சம் போல்டான ஃபாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலை. ரெஃபரன்ஸ் பூலியன் கொடுங்க. நீங்கள் ஃபுல் எடிட்டர் மோடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ரெஃபரன்ஸ் பூலியன் எல்லாம். இந்த பிகினர் மோடு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் மோடில் நம்ம இந்த மாதிரி ஈஸியாக டெம்ப்ளேட்டுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் மட்டும் காட்டுற மாதிரி கொண்டு வந்திருக்கும். டிஃபால்ட் வேறு ஃபாண்ட் கூட இருக்குது. ஃபாண்ட்லேயும் கொஞ்சம் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கும். மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேஸோட திக்னஸ் மாற்றணும் அப்படின்னாலும் இங்கே லெட்டர்ஸ் பற்றி இருக்குது. மேலே இருக்கிறது பேஸோட திக்னஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 mm கொடுத்துக்கிறேன். 5 கொடுத்தேன்னா 5 கிடச்சிருச்சு. இல்லை பெரிய சைஸ் பிக் சைஸ் ஃப்ளிப் நேம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா 25 கொடுக்கலாம். 25 நமக்கு கிடச்சிருச்சு. இங்கே டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது ஆட் பண்ணுறது சிம்பிள் தான். இந்த டெம்ப்ளேட் மோடில் விட்டுட்டு இங்கே 3D டெக்ஸ்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்து ரொட்டேட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே போட்டு குழப்பிக்க வேணாம். வேறு எதுவும் டச் பண்ணிடாதீங்க. லேயர் லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கும். டெக்ஸ்ட் இப்போ ஆட் பண்ணது அதை இப்படி ரொட்டேட் பண்ணி ஷார்ட்கட்டும் கீழே இருக்குது பார்த்தீங்களா. மூவ் பண்ணுறதுக்கு G கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீழே இருக்கும். ஸ்கேல் பண்ணுறதுக்கு S கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் ஆகும், பிளெண்டர் மாதிரி. கொஞ்சம் இதை யூஸ் பண்ணி பழகிங்க. அந்த லேயர் இங்கே இந்த மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்கிறப்ப ஸ்க்ரீனில் டச் பண்ணாதீங்க. இங்கே லேயர் வைஸ் டச் பண்ணுங்க. இப்போ my 3D கிப்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சரியாயிடுச்சு. உடனே இங்கே டெம்ப்ளேட்டில் வந்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா வராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஆட் ஆகாது. எனக்கு இது ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரெஃபரன்ஸ் பூலியன் ஒரு டைம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டவுன்லோடு கொடுத்து இதை எக்ஸ்போர்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இங்கே இந்த லெட்டர்ஸ் இடையில இருக்க கேப்பை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த லெட்டரோட ஃபாண்ட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கேயே சேவ் பண்ணி அதை எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணல ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிற யூஸ் பண்ணது ரெக்கவர் ஆகி இங்கே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் தெரியாமல் இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டே அப்படின்னாலும் இங்கே ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் டெம்ப்ளேட் நீங்களே கிரியேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மின் மட்டும் இல்லை, நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம்.
அந்த கோட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ இந்த லவ் அப்படிங்கிற லெட்டர் இன்னொரு இடத்துல எனக்கு தேவைப்படுதுன்னா அதை ஈக்குவல் டு கொடுத்து ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி தனி டியூட்டோரியல் அப்லோடு பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி தான் டெம்ப்ளேட் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கொண்டாந்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏஐ ஃபீச்சர் இன்னும் அதாவது ப்ராசஸிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தருவோம். அப்போ இருந்து நீங்கள் டெக்ஸ்ட் டு 3D இமேஜ் டு 3D ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே நான் டுட்டோரியலில் சொன்னது தான். இதை பற்றி சின்ன சின்ன ஆப்ஷன்ஸாக நான் தனித்தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் ஆப்ஷன். இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாங்களா? உங்களுக்கு தனித்தனியாக தேவையில்லை. இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைக்கு டவுன்லோடு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு சூப்பரான ஃபிளிப் நேம் கிடைச்சிச்சு. பிக் சைஸ் ஃபிளிப் நேம் 3D டிசைனில் இருக்கிற டெம்ப்ளேட்டில் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரீ வெர்ஷனே போதும் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸும் கவர் ஆகும். ஃபாண்ட்டும் இந்த டெம்ப்ளேட் பெய்டு டெம்ப்ளேட் மட்டும் லாக் ஆகிருக்கும். அப்புறம் மற்றபடி இப்போதைக்கு லாக் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.